Hi viewers, இன்னைக்கு நம்ம 8th Mathsல 3rd unit algebra பார்க்க போகிறோம். So exercise 3.1ல first sum நம்ம பார்க்கலாம். First sum complete the table கொடுத்திருக்காங்க, அதுவும் multiply தான். So நம்ம product பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதை வச்சு நீங்கள் அந்த first table complete பண்ணலாம். இப்போ நம்ம second sum find the product of the termsல first one பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, sum என்ன கொடுத்திருக்கு? minus 2mn 2m the whole square minus 3mn. இதை ப்ராடக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ப்ராடக்ட்னா நார்மலாக நம்ம மல்டிப்ளை போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரி இதையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ மைனஸ் 2mn மல்டிப்ளை 2m the whole square இன்ட்டு மைனஸ் 3mn. ஸோ இது வந்து ப்ராக்கெட் போட்டிருக்கனால இந்த பவர் ஸ்கொயர் வந்து ரெண்டு நம்பருக்கும் காமன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 2mn இன்ட்டு the power இந்த 2க்கும் சொந்தம் mக்கும் சொந்தம். So you have to find the power of 2 square and m square. Okay, so you have to write 2 square m square into minus 3mn. இப்போது இதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை நீங்கள் தனியாக ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் 2 இன்ட்டு செகண்டில் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மீன்ஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3. இனி ரிமைனிங் உள்ள டேர்மில் எம்மை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ எம் எடுத்தோன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு மைனஸ் 2 பக்கத்தில் ஒரு எம் இருக்குது, ஸோ அதை எழுதிக்கோங்க. மல்டிப்ளை இன்னும் ஒரு எம் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு எம். அதே மாதிரி என் டேர்ம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஒரு என் இருக்குது, செகண்டில் என் இல்லை, தேர்டில் ஒரு என் இருக்குது. ஸோ என் இன்ட்டு என். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் 2 இன்ட்டு 8 சாரி மைனஸ் 2 இன்ட்டு 4 minus 8 into minus 3. ஸோ எம் பவர் ஒன்றுமே போடலை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ எம் பவர் 1 எம் ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் 1. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் லா யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் லா என்னது? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இந்த ஃபார்முலாவை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் லாஸ்ட் போர்ஷனில் பார்த்துருப்பீங்க, செகண்ட் போர்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லாவை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதில் நீங்கள் நினைவு வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேஸ் சேமாக இருந்து ப்ராடக்டாக இருந்துன்னா மேலே உள்ள பவரை நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ இதை சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3s are 24. அப்போ எம் பவர் 1 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3 3 + 1 4. ஸோ எம் பவர் 4. தென் எண்ணுக்கு மேலே ஒன்றுமே போடல, அப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என் பவர் 1 + 1 is equal to 2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 24 m power 4 n square. The answer. Thank you.